அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லோரும் லைவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். சொல்லப்போனால் இது மகாராஜா டெஸ்ட்டுக்கு உண்டான இரண்டாவது வீடியோ பதிவு. ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். அதில் 25 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஒரே ஒரு விஷயம், இப்போ என்னென்னா, இப்போ ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் 25 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, அதில் ஒரு 15 கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மீதி 10 கொஸ்டின் தெரியல, இது கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பார்க்கல படிக்கலை அப்படின்னா, அதை ஒரு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு, அந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமே அதை ரீகால் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் ஒரு 25 கொஸ்டினுக்கும் கரெக்டாக எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிற கிளாரிட்டியோட அடுத்த வீடியோ பதிவுக்கு வாங்க. சரிங்களா? ஓகேங்களா? காலையில் நேரமாக எந்திரிக்கிறதே பெருசு. அப்போ அந்த 25 கொஸ்டின் நம்ம திருப்தியாக எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அந்த திருப்தியோட அடுத்த வீடியோ பதிவுக்கு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இதே. சரிங்களா? சரி, ரைட். வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்களா? ஆல்ரெடி இவ்வளோ தூரம் பேசும்போதே இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்னா அந்த ஆப்ஷனில் ஸ்பீடு வச்சு கேளுங்க. இல்லை எனக்கு இந்த ஸ்பீடு ஓகேனா எனக்கு ஓகே தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ரைட். இது யூனிட் 1 சிலபஸில் இருக்கிற யூனிட் 1ல் இருக்கிற டாபிக் வைஸாக இருக்கிற கொஸ்டின் தான். சில அவுட் சோர்ஸ் கொஸ்டினும் வரும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, போலாங்களா? கண்ணு அப்படிங்கிற சொல் எந்த திராவிட மொழிகளில் கண் என்பதை குறிக்க பயன்படுகிறது? அதாவது கண் அப்படிங்கிறது தமிழ். அப்போ கண் அப்படிங்கிற 3 சொல்லி இன்னு அந்த கண்ணும் அப்படின்னு வந்ததுன்னா எந்த மொழிகளை பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சரை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் ஆன்சர் சொல்கிறேன். ஒரு 2 செகண்ட் ஒரு மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக கண் அப்படிங்கிறது மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் தான் சொல்லுவாங்க. இது சொல்லப்போனால் இந்த நடுத்திராவிட மொழி, தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்ட்டு 3 மொழிகள் இருக்குது. அந்த 3 மொழிகள் சம்மந்தமாக நிறைய லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் சம்மந்தமாகவும் கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த கண்ணு அப்படிங்கிற 3 சொல்லி இன்னு, ரெட்டை சொல்லி இன்னு, இது எந்த லாங்குவேஜுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? சொல்லப்போனால் கண் அப்படிங்கிற 3 சொல்லி எண்ணுக்கு ரெட்டை சொல்லி எண்ணான கன்னடம் அப்படிங்கிறது வரும். அப்படி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். 2வது கொஸ்டின் போலாங்களா? கூற்று மற்றும் காரணம் ஆராய்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்டிருக்காங்க. தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்ற பொருள் உண்டு. இது கூற்று. காரணம், பிங்கள நிகண்டு தான் என்ன சொல்லுதுன்னா, இனிமையும் நீர்மையும் தமிழனில் ஆகும் அப்படிங்கிறது பிங்கள நிகண்டு தான் சொல்லுது அப்படின்ட்டு காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ இது கூற்று சரியா தவறா, இல்லை ரெண்டுமே சரியா, இல்லை ரெண்டுமே தவறா, இல்லை காரணம் கரெக்டாக விளக்குதா அப்படிங்கிறது எந்த ஆன்சர் வரும்? சரி, பொதுவாக ஒவ்வொரு அதாவது பாடப்பகுதிக்கு பின்னாடி கற்பவை கற்றபின் தெரிந்து தெளிவோம், தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஐட்டை இருக்கும். அதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதில் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ இனிமையும் நீர்மையும் தமிழனில் ஆகும் அப்படின்னு சொல்கிற நிகண்டு எது அப்படின்னா பிங்கள நிகண்டு தான். சரிங்களா? ஓகே, அப்போ பிங்கள நிகண்டு தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது காரணம் கரெக்டு தான். தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்ற பொருள் உண்டு அப்படிங்கிறது கரெக்டு தான். இதுக்கு உண்டான காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிற ரெண்டுமே சரி அப்படின்னு கொடுத்துருந்தா கூட ஓகே. காரணம் கூற்றை விளக்குகிறது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடி இருக்கிற இந்த தெரிந்து தெளிவோம், தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இந்த பாக்ஸ் ஐட்டெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது பொறுத்துக அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அரைமா, அரைக்கால், 3மா, 4மா, இது எத்தனையில் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இதுவும் 9th ஸ்டாண்டர்ட் தான் நினைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸ் ஐட்டம், இந்த 1மா, 2மா, 3மா, 4மா, இதுக்கு எத்தனை பங்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது அரைமா அப்படிங்கிறது 40ல் ஒரு பங்கு, அரைக்கால் அப்படிங்கிறது 8ல் ஒரு பங்கு, 3மா அப்படிங்கிறது 20ல் ஒரு பங்கு, 4மா அப்படிங்கிறது 5ல் 1 போச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி 4ல் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ தான் இந்த பாக்ஸ் ஐட்டம் தான். இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று தவறான இணை எது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி கொடுத்து கேட்கலாம், இல்லை பொறுத்துக ஆப்ஷனில் கேட்கலாம், இல்லை பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எத்தனை பகுதிக்கு எத்தனை விகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது 4வது கொஸ்டின் போலாங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி தான். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஊருணி அப்படின்னா மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை அப்படிங்கிறத ஊருணிங்கிறாங்க. கண்மாய், நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் ஆன்சர் மட்டும் சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எது ஆன்சர் அப்படிங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க.
கண்மாய் அப்படிங்கிறது பாண்டி மண்டல ஏரியை வந்து கண்மாய் அப்படின்னு சொல்கிறாங்க. குண்டு அப்படிங்கிறது வேளாண்மை பாசன நீர் தகுது குண்டு அப்படிங்கிறாங்க. கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணற கேணி அப்படிங்கிறாங்க. இதில் எதுங்க சரி அப்படின்னு பார்த்தா சாரி எது தவறு? சொல்லப்போனால் இந்த இதெல்லாம் கரெக்டு தான். கண்மாய்ங்கிறது பாண்டி மண்டல ஏரி, குண்டுங்கிறது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கிடையாது. ஆக்சுவலாக வேளாண்மை பாசன நீர்த்தேக்கத்தை என்னென்னு சொல்லுவோம்? ஏரி அப்படின்னு சொல்லுவோம். கேணி அகலமும் இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த பாக்ஸ் சைடு தான் தெரிந்து தெளிவோம் 9th ஸ்டாண்டர்டு வந்து 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்கும். நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். இதிலிருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு அடிப்படையில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பாடப்பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது ஒரு புணர்ச்சி விதி அடிப்படையில் கேட்ட ஒரு கொஷின் தான். மரப்பெயர்களின் முன் வல்லினம் வரும்போது மெல்லினம் மிகும் அப்படிங்கிற விதிக்கு பொருத்தமான சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க ரூல்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த ரூல்ஸுக்கு சம்பந்தமான சொல் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ ஆலமரம், ஆப்ஷன் பி வாழைப்பழம், ஆப்ஷன் சி மாம்பழம், ஆப்ஷன் டி பலாக்கா. இதில் எது வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க? மரப்பெயர்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. அப்போ மரப்பெயரில் வந்திருக்கா? ஆலமரம், வாழைமரம், மாமரம், பலாமரம். ஓகே, ரைட். மரப்பெயர்கள் வந்துருச்சு, ரைட். என்ன சொல்கிறாங்க? வல்லினம் வரும்போது, வல்லினம்னா என்ன? கசட தபர, இந்த 6 எழுத்து தானே. இந்த 6 எழுத்து வல்லினம்னா என்ன? அதாவது வரும்போதுன்னா என்னது? வருமொழி, நிலைமொழி, வருமொழி. வருமொழியில் வரணும். ஓகே. வருமொழியில் மரம் மாங்கிறது மெல்லின எழுத்து. இதை தூக்கிடலாமா? இது வராதுங்கிறது. பழம் பாங்கிறது வல்லினம், இது வச்சுக்கலாம். பாங்கிறது வல்லினம், காங்கிறது வல்லினம். இந்த 3ல் தான் ஏதோ ஒரு ஆன்சர் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ வல்லினம் வரும்போது ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மெல்லினம் தான் மிகுங்கிறாங்க. மெல்லினம்னா என்ன? ஞஞன நமன அப்படிங்கிற இந்த 6 எழுத்தில் வரணும். அப்போ இப்பு வந்திருக்கு, இது வல்லினம். அப்போ இதை தூக்கிடலாம். இங்கே இம்மு வந்திருக்கு, இது மெல்லினம். இப்போ இப்போதைக்கு வச்சுக்கலாம், இது வரும் அப்படிங்கிறது. இக்குங்கிறது வல்லினம், அப்போ இது வராது, தூக்கிடலாம். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா என்ன சொல்கிறதுன்னு? மரப்பெயர்களுக்கு முன்னாடி ஓகே, வல்லினம் வரும்போது கசட தவிர ஓகே, மெல்லினம் தான் மிகும். கரெக்டுங்களா? அப்போ நிலைமொழி மரப்பெயர், வருமொழி வல்லினம், மெய்யெழுத்து மெல்லினம், அப்போ மாம்பழம். அவ்வளோதான். அடுத்தது நேர்மையாக கொடு அப்படின்ட்டு ஒரு வரியை கொடுத்துட்டு, இது ஒரு சொல்லை கொடுத்துட்டு இதில் இக்கு வந்திருக்குங்க, இதுக்கு என்னங்க இலக்கண விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சந்தி பிழை, வல்லின மிகுமிடம், மிகாத இடம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? நேர்மையாய் கொடு, நேர்மையாய் கொடு, ஆய், படி அப்படிங்கிற இந்த சொற்கள், அதாவது வினையச்ச சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ இந்த சொல்லில் வந்து நேர்மையாய் கொடு அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் வரும். வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது. திசைப்பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகும் கான்செப்ட் ஓகே தான், ஆனால் இந்த சொல்லுக்கு வராது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் கான்செப்ட் ஓகே தான், ஆனால் இந்த சொல்லுக்கு வராது. ஆனால் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா அப்படின்னா வல்லினம் மிகாது. இங்கே கான்செப்டே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? சொல்லப்போனால் தம்பி, அக்கா இதெல்லாம் எழுவாய். இப்போ தம்பி பார்த்தான் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அப்படின்னா தம்பி பார்த்தான் அப்படிங்கிறது எழுவாய்க்கு பின்னாடி வல்லினம் மிகாது, தம்பி பார்த்தான் மட்டும்தான் வரும். அப்போ இது வந்து தவறு. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர் 6க்கு. அடுத்த கொஸ்டினுங்க. மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமைத்தோள் நல்லாருக்கு அணியும் போல அப்படிங்கிற 2 வரியை கொடுத்துட்டு இத்தொடரில் அமை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இது நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு 2 வரியை கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு சொல்லோட ஏதோ சொல்லோட அர்த்தம் கேட்பாங்க. இல்லை அந்த 2 வரியை கொடுத்துட்டு அதனுடைய அணி கேட்பாங்க. இல்லை அந்த 2 வரியை கொடுத்துட்டு இதில் வந்து இலக்கண குறிப்பு, அதாவது வந்து உரிச்சொல் எது, ஊமை தொகை எது, உருவக தொடர் எது, அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை இந்த 2 வரியில் வந்து ஏதோ ஒரு லைனை அண்டர்லைன் பண்ணி அதை எந்த சொல்லுன்னு கொடுக்காம அடிக்கோடிட்ட இந்த இடத்துல எந்த சொல் வரும், இந்த கோடிட்ட இடம் மாதிரி அப்படி கேட்பாங்க. இப்படி தான் வந்து பொதுவாக இந்த பாடல் வரி வச்சு கேட்பாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற பாடலில் இருந்து யார் எழுதுனா? காரியாசன் தானே.
காளிதாசன் எழுதிய சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற அந்த பாடலில் தான் இந்த வரி இருக்குது. அப்போ மாடக்கு சித்திரமும் அப்படின்னா மாடம் அப்படின்னா மாளிகை அப்படின்னு அர்த்தம். மாடம் அப்படின்னா மாளிகை அப்படின்னு அர்த்தம். மாடம்னா மாளிகை. மாளிகைக்கு எதுங்க அழகு அப்படின்னு என்ன சொல்லு இந்த சிறுபஞ்ச மூலம் என்ன சொல்லுது அப்படின்னா சித்திரம் தான் அப்படிங்கிறாங்க. சித்திரம்னா ஓவியம். சரி, ஓகே. அடுத்தது மாநகருக்கு எதுங்க அழகு அப்படின்னா கோபுரம். ஆடமைத்தோல் அப்படின்னா என்னங்க அப்படின்னா முதல்ல ஆடமைத்தோலை எப்படி பிரிக்கணும்? ஆடு ப்ளஸ் அமை ப்ளஸ் தோல், இப்படி தான் வந்து ஆடமைத்தோலை பிரிக்கணும். ஆடு அப்படிங்கிறதுக்கு ஒரு விலங்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஆடு அப்படிங்கிறதுக்கு அசைக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அசைக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அமை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். தோல் அப்படின்னா புயம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அர்த்தங்கள், இதன் பொருள்கள். அப்போ அசைக்கின்ற மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்கள் அப்படின்ட்டு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ நல்லாருக்கு அணியும் போல அப்படின்னா நல்ல நூலுக்கு எதுங்க அழகு அப்படின்னு, அணினா அழகு, நல்ல நூலுக்கு எதுங்க அழகு அப்படின்னா அதனுடைய நல்ல கருத்துக்கள். ஒரு புத்தகத்துக்கு நல்ல கருத்துக்கள் தான் அழகு அப்படிங்கிறது இதனுடைய விளக்கமே. ஓகேங்களா? அப்போ இதில் உரிச்சொல் எது? மாநகர். இதில் ஏன் மாடக்கு இச்சு வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு? இங்கே கூ அப்படிங்கிற குற்றியுலுகிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்ட்னால இங்கே இச்சு வந்திருக்கு. இது ஒன்று. அப்புறம் வேற என்ன இங்கே இருக்குது? மாநகருக்கு கோபுரம், இக்கு ஏன் வந்திருக்கு? அதே கான்செப்ட் தான். ஆடமை தோலில் ஏன் இத்து வந்திருக்குது? ஆடமை அப்படிங்கும்போது ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுக்கலாம். வேற என்ன? அணி அப்படின்னா அழகு அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டு வரியை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? அமை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன சொல்கிறோம்? ஆடமை தோல்னா என்ன சொல்கிறோம்? மூங்கில் போன்ற தோள்களை உடைய, அதாவது அசைக்கின்ற மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்கள். அப்போ ஆப்ஷன் ஏ. அமை அப்படின்னா மூங்கில். புரியுதுங்களா? படபடன்னு ஓடுறேண்ணா, கரெக்டாக போகிறேண்ணா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஸ்லோவாக போகிறனாலும் சொல்லுங்கள். சரி, ரைட். அடுத்த கொஸ்டினுங்க. ஒற்றலப்படை, உயிரளபடை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம் அப்படிங்கிற சார்பெழுத்து 10 வகையில் ஒன்று ஒற்றலப்படை. இது எத்தனை இடத்துல அளவெடுக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை எழுத்து அளவெடுக்குன்னு கேட்கல, எத்தனை இடத்துல அளவெடுக்குன்னு கேட்குறாங்க. நம்ம புக்குகளை எத்தனை எழுத்து அப்படின்னு தெரியும், 11 எழுத்து. அப்போ எத்தனை இடத்துல அளவெடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் தான். சொல்லப்போனால் வல்லின எழுத்துக்கள் வந்து எதுவுமே அளவெடுக்காது. மெல்லின எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். மெல்லின எழுத்துக்கள் 6. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. நான் என்னுடைய பாஷையில் சொல்கிறேன். அதாவது வந்து வயலில் உட்காந்து மெல்லிசை பாட்டு பாடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலில் வ யா லா லா இவ்வு இ இல்லை இல்லை, இது என்னது? எரள வளல அப்படிங்கிறது இடையினம். மெல்லிசை பாட்டு, மெல்லிசை பாட்டு 6மே ஞான நம்மன அப்படிங்கிற 6 எழுத்தும். அதை தான் சொல்கிறேன். வயலில் மென்மையான பாட்டுகள் ஆயுத எழுத்து 1, 6, 4, 10, 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். இது நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல். எத்தனை இடத்துல அளவெடுக்கும் அப்படின்னா இது ஒரு 4 வகையில் இந்த 11 எழுத்தும் அளவெடுக்கும் பொதுவாக. அதாவது குறில் கீழ், குறில் இணை கீழ், சொல்லுக்கு முதல்ல, சொல்லுக்கு இடையில, சொல்லுக்கு இறுதியில் அப்படின்ட்டு 4 வகையில் அளவெடுக்கும். சொல்லப்போனால் 11 × 4 44 வகையில் அளவெடுக்குங்கிறது பொதுவாக. ஆனால் இதில் இந்த ஆயுத எழுத்து மட்டும் 2 இடத்துல அளவெடுக்காது. சொல்லுக்கு இறுதியில் வந்து அளவெடுக்காது, கடைசியாக வந்து அக்கில் வந்து முடியாது. அந்த மாதிரி ஒரு 2 இடத்துல அளவெடுக்காது. அப்படிங்கும்போது 44ல் 2 போச்சுன்னா 42. இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து 42. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? ஒற்றளபடையில் இடையினத்தில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எவை? இப்போ தான் சொன்னேன். இப்போ இப்படியும் கேட்கலாம். ஒற்றளபடையில் மெல்லினத்தில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை? எந்தெந்த எழுத்துக்கள்? ஆயுத எழுத்தில் அளவெடுக்குமா, அளவெடுக்காதா அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன வரும்? வயல்ல. அவ்வளோதான். இவ்வு இல்லை இல்லை, அதையும் நோட் பண்ணிக்கணும். 2 இல்லை, எந்த இல்லை வரணும்? வகரலகரம், பொது லகரம் தான் வரணும். அதையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின் போனாங்களா? 10வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் சீரிய, ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இந்த சீரி அப்படின்னா நானும் கிருஷ்ணன் சாரும் சேர்ந்து ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தோம். அதை வச்சு இதில் கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ள தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லப்போனால் 2 ராக்கு உண்டான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும்.
இந்த சீரியனா என்ன, இந்த சீரியனா என்ன அப்படின்னா தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, பார்த்துடலாங்களா? இந்த சீரி அப்படிங்கிறதுக்கு கோபம், இந்த சீரி அப்படிங்கிறதுக்கு மேன்மை. அப்போ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்ப்போம். பாம்பு சீரிய வேகத்தில் வந்தது. பாம்பு மேன்மை வேகத்தில் வருமா இல்லை கோபத்தில் வருமா? சீரிய வேகத்தில் அப்படின்னா சீரிய ஆக்சுவலாக இந்த ரீ வராது, இந்த ரீ தான் வரணும். அப்போ இது தவறு. கோபத்தால் அவன் கண்கள் செவந்தன சீரியன அப்படிங்கிற மாதிரி இந்த ரீ தான் வரணும், இந்த ரீ வரக்கூடாது. அப்போ இதுவும் தவறு. சிங்கம் தன் இரையை பார்த்து சீரியது அப்படிங்கும்போது இந்த ரீ தான் வரணும். அப்போ இதுவும் தவறு. நாட்டின் முன்னேற்றத்திற்கு மேன்மையான கல்வி அவசியம். அப்போ இந்த சீரிய தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் போடாங்களா? ஒலி வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. இது நம்ம புக்குகளில் இருக்கிற தகவலும் இருக்குது, இது அவுட் சோர்ஸில் இருந்தும் கொண்டு வந்திருக்கு. காளி, 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 வகர லகரம், சிறப்பு லகரம், பொது லகரம், இந்த லகர வேறுபாடுக்கு உண்டான அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படிங்கிறத மட்டும் நம்ம கெஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? இந்த லட்சாதிபதி புரோகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காளி, காளி, காளி அப்படிங்கிறத ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வகரலகரமான இந்த காளிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காளிமனை, கழிவு நாள், வெறுமை, பூனக்காளி, இது எல்லாமே இந்த காளிக்கு உண்டான அர்த்தங்கள். இந்த காளிக்கு உண்டான அர்த்தங்கள் வந்து கல் ஒன்று, இன்னொன்று வந்து சீர்காழி ஊர் பேர் அது. இந்த காளி இருக்குது பார்த்திங்களா, மூணாவது காளி பத்ரகாளி சாமி பேர் ஒன்று, இன்னொன்று வந்து சிங்கம். அப்போ பசுக்கூட்டம், உறுதி, சிங்கம் அப்படிங்கிற 3, இந்த ஆப்ஷன் சி தான் சரியான விடை. காளிங்கிறது பசுக்கூட்டம், இந்த காளிங்கிறது உறுதி, இந்த காளிங்கிறது சிங்கம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கூற்றை ஆராய்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று கூற்று காரணம் கொடுப்பாங்க, இல்லை கூற்று ஏ கூற்று ஆர்னு கொடுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி 3 கூற்றை கொடுத்துட்டு எது சரி எது தவறு அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு கண்டென்ட் தானே மேட்ரு. இது வந்து அவுட் சோர்ஸில் லகர வேறுபாடு சம்மந்தமாக கொண்டு வந்த கொஸ்டின் தான். படிக்கிறேன். கூற்று 1, திப்பிலி என்ற மூடியை குறிக்க கலினி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. சிறப்பு லகரம். தமிழ் அகராதிகளில் கலினி என்பதற்கு இப்பொருள் உண்டு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கலினிக்கு திப்பிலி அப்படிங்கிறாங்க, இந்த கலினிக்கு திரைச்சீலை அப்படிங்கிறாங்க. எது கரெக்டு எது தவறு? இல்லை ரெண்டுமே சரியா இல்லை ரெண்டுமே தவறா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரெண்டுமே தப்பு தான். நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த கலினி சிறப்பு லகரம் கலினி அப்படிங்கிறதுக்கு தான் திரைச்சீலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கலினி வகர லகரம் இந்த கலினிக்கு திப்பிலி அப்படிங்கிற இந்த மருந்து பொருள். ஓகேங்களா? மூலிகையை குறிக்கும். அப்போ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். கூற்று தவறு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அடுத்தது சுட்டெழுத்துக்கள் சம்மந்தமாக நம்ம வள்ளுவர் வந்து அப்பயே ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிடுறேன். ஓக்கான் எம் காதலர் செல்வார் எவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது. இதில் ஓக்கான் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது சுட்டெழுத்துக்கள் சம்மந்தமாக வீடியோ பதிவு ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பதிவு பார்த்துருந்தா இது ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஓக்கான் அப்படிங்கிற சொல் வந்து இப்போலாம் பயன்படுத்துறதில்ல. இந்த இலங்கையில் தான் வந்து இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் வள்ளுவர் அப்பயே வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஓக்கான் அப்படிங்கிறதுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். இந்த அவக்கான் அப்படிங்கிறது அண்மையில் அர்த்தம். அவக்கான் அப்படின்னா அண்மையில். இவக்கான் அப்படின்னா இடையில். உவக்கான் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். நடுவில் அப்படிங்கிறது கூட அர்த்தம் வரும். அதாவது தொலைவிலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். இந்த தலைவி வந்து தோழி வந்து தலைவியை பார்த்துட்டு வந்து இதோ என் லவர் வந்து என்னை விட்டு பிரிகிறாரு, தூரத்து என்னை விட்டு பிரிஞ்சாலும் அதாவது தொலைவில் இருந்தாலும் அவர் எப்போ திரும்பி வருவார்னு எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. அதை நினச்சி என் உடம்பு ஃபுல்லாக பசப்பு ஊறுவது அப்படின்னா
அந்த நிறமே மாறும். வெள்ளையாக இருக்கிற தோல் கூட கருப்பாக மாறும். அதுதான் வந்து பசப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, தொலைவில் பார் அப்படின்ட்டு. ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின், இதே வினாச்சொல் அடிப்படையில் ஒரு கொஸ்டின் தான். ஏ என்ற எழுத்து வினாப்பொருளில் மட்டுமே வரும். காரணம், யாரே அறிவார் அப்படிங்கிற தொடரில் ஏ வினாப்பொருளை தருகிறது. கூற்று சரியா, காரணம் சரியா, கூற்று தவறா, காரணம் தவறா? ஆப்ஷன் ஏ, பிசிடி எது வரும்? ஆக்சுவலாக வந்து யாரே அறிவார் அப்படின்னா யாரே அப்படிங்கும்போது ஏ வந்திருக்கு. வினாப்பொருளை தருகிறதுங்கிறது ஓகே தான். ஆனால் ஏ அப்படிங்கிற எழுத்து, இந்த வினா எழுத்து வினாப்பொருளில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வினாப்பொருளில் மட்டுமே வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தேற்றம் அப்படிங்கிற ஒரு பொருளில் வரும். அதாவது தேற்றம் அல்லது பிரிநிலை அப்படின்னு வரும். சொல்லப்போனால் அழுத்தத்தை குறிக்கிற பொருளில் கூட வரும். அது நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல். அப்போ கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், பகுபத உறுப்பிலக்கணம் சரியான பிரிப்பு முறையை தேர்க. இந்த குமைந்தனை அப்படிங்கிற நாலுலேயுமே குமைந்தனை தான் கொடுத்துருக்காங்க. இதை எது கரெக்டாக பிரிச்சுருக்காங்க கெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடி வந்து ஒரு 2 சொற்களோ 3 சொற்களோ வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் அதை அப்பப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே புரியும். இருந்தாலும் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து பிரிக்கும்போது மேக்சிமம் வந்து பகுதி இருக்கும், விகுதி இருக்கும், இடைநிலை இருக்கும். இந்த 3 மேக்சிமம் இருக்கும். இந்த பகுதிக்கு விகுதிக்கு இடையில் வந்து விகாரம் வரும், இல்லைன்னா வந்து சந்தி வரும். இது காமன். இடைநிலைக்கு விகுதிக்கு கன்ஃபார்ம் இடையில வந்து சாரியை வரும். இதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6ங்கிறது மேக்சிமம். ஓகேங்களா, அப்போ பகுதி எப்படி வரும்? கட்டளை சொல்லாக வரும், அது வேர் சொல்லாக வரும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு இது ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த பிகினர்ஸாக வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ குமைந்தனை அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் என்ன வரும்? குமை. அப்போ குமை அப்படிங்கிறது எது இதில் ஆப்ஷனாக வருது? ஆப்ஷன் சியை விட்டுறலாமா? குமை. ஓகே, அடுத்தது, பொதுவாக வந்து ஒவ்வொரு பகுபத உறுப்பிலக்கணத்துக்கும் இடைநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை. அது தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. இன்னொன்று, பொதுவாக ஒரு சொல்லுக்கு நடுவில் இல்லை 2வது எழுத்தோ 3வது எழுத்தோ இந்த இந்து அப்படின்னு ஒரு வந்திருக்கு அப்படின்னா, அமைந்த, தொலைந்த, எதுனாலும் வச்சுக்கோங்க, இந்து அப்படின்னு வந்தது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு பிரிச்சுருங்க. அப்போ அந்த மாதிரி எதுங்க பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பி, குமை பகுதி, இத்து இந்தானது விகாரம். இத்து, இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை. இது பகுதி, இது இடைநிலை, இது விகுதி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் என்ன வரும்? சாரியை. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் பி தான். புரியுதுங்களா? வேகமாக ஓரன்னா இல்லை ஸ்லோவாக போகிறனா? ஸ்லோவாக போனால் ஸ்பீடு வச்சு கேட்டுக்கோங்க. தேங்காய் மரத்திலே மாங்காய் பறிக்க ஒரு சினமந்தி, சினை மந்தி கொக்கை நோக்கும் அப்படின்ட்டு இத்தொடரில் கா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ காத்தல், ஆப்ஷன் பி கிளை, ஆப்ஷன் சி காடு, ஆப்ஷன் டி சோலை. சொல்லப்போனால் ஓரெழுத்து ஒரு மொழி தான். இந்த இடத்துல கா அப்படிங்கிறதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா சோலை. தேங்காய் மரம், தேங்காய் மரம், தேங்காய் மரம் இது ஒன்று. தேங்காய் அப்படியே கேப் விட்டுட்டு மரம் இப்படி இருக்குன்னா இது 2 அர்த்தம். இப்போ எப்படி தந்த பெட்டின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? தந்தத்தாலான பெட்டி, தந்த ஒருத்தர் தந்த பெட்டி, கையால் தந்த பெட்டி அப்படிங்கிற மாதிரி தேங்காய் மரங்கிறது ஒரு மரம். ஓகே, தேங்காய் மரம். இந்த இடத்துல பாருங்கள், தேங்காய்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேன் ததும்புகின்ற, தேன் ததும்புகின்ற, இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். தேன் ததும்புகின்ற சோலை மரம் அப்படின்னு அர்த்தம். பிரித்து கேட்டால் இப்படி தான் வரணும். ஓகேங்களா, அப்போ காண என்ன வரும்? காசோலை. அப்போ சோலை அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டினுங்க, வீடு அணித்து உள்ளது. இத்தொடரில் அணித்து என்பதன் எதிர்ச்சொல்லை பயன்படுத்தி எழுதினால் எது சரியாக இருக்கும்?
சொல்லப்போனால் அனித்து அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். அனித்துக்கு நமக்கு மீனிங் தெரியணும். அனித்துனா என்ன? அருகிலா, தொலைவிலா, பக்கமா, உயரமா, இது தெரிஞ்சாவே போதும். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆக்சுவலாக அனித்து அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அருகில் அப்படின்னு அர்த்தங்க. அனித்து அப்படின்னா அருகில். அப்போ அருகிலுக்கு என்ன வரும்? எதிர்ச்சொல்லி தானே கேட்டிருக்காங்க. அப்போ தொலைவில், ஆப்ஷன் ஏ தான். 17க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டினுங்க. கீழ்கண்டவற்றில் சந்திப்பிழையற்ற சொல்லப்போனால் வல்லினம் மிக மிக இடம் எது சரியாக உள்ளதுன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு தான் இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வராங்க. சொல்லப்போனால் புக்கில் இருக்கிற ஒரு லைன் இது. வல்லினம் மிகும் இடம் மிகாத இடம் அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்சிருந்தால் இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது, இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிடலாம். அதாவது அத்தனை, இத்தனை, எத்தனை, அத்துணை, இத்துணை, எத்துணை, இது புக்கிலேயே இருக்குது, இருந்தாலும் அப்பப்போ டவுட்ஸ் கேட்குறாங்க. ரெட்டை சுழி இணை வருது அப்படின்னா அங்கே வல்லினம் மிகக்கூடாது, வல்லினம் மிகாது. 3 சுழி இன்னு வந்ததுன்னா வல்லினம் மிகும், அவ்வளோதாங்க. பெருசாக அதாவது பெரிய நான் வந்ததுன்னா மிகும், சின்னது வந்தால் மிகாது, வேலை முடிஞ்சுது. அப்போ இத்தனை அப்படிங்கிறதுக்கு வல்லினம் மிகக்கூடாது. ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாமா? இத்தனை போராட்டங்களுக்கு அப்போம்போது இத்தனை இத்தனை போராட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு பிறகுதான் பிறகுதான் இன்று இன்று பெண்கள் பெண்கள் அதான் இது வராதில்ல. அதிகமாக அதிகமாக ஆக என அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறது நாம் படிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ அதிகமாக அப்படிங்கும்போது இக்கு வரணும். ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான ஆன்சர். வேலை முடிஞ்சுதுங்களா? சரி, ரைட். அடுத்தது கூற்று காரணம். உயர்கல்வி கற்று எல்லா துறைகளிலும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க. இந்த தொடர் சந்திப்பிழை அற்றது. இதில் சந்திப்பிழையே இல்லை அப்படிங்கிறாங்க. காரணம், பணியாற்றி என்பது வினையச்சம் என்பதால் அதன் பின் வரும் திறமையாக என்ற சொல்லின் முதலெழுத்தான இத் மிகுந்து வந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. சரியா தப்பா அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள். சரி, ரைட். இது ஒன்றே ஒன்று தான். வல்லினம் மிகுமிடம்ங்கிறது ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதான் அது நமக்கு தெரியணும். சொல்லப்போனால் அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கான்செப்ட். அப்போ பணியாற்றி அப்படிங்கும்போது அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், கரெக்டு தான். அப்போ பணியாற்றி திறமையாக அப்படிங்கிறது கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு, ரெண்டும் சரி அப்படிங்கிற ஆப்ஷன் பியும் கரெக்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்ததுங்க, சுருங்குதல் அப்படிங்கிற பொருளில் வராத சொல்லை கண்டுபிடிக்க. நோட் பண்ணோம், வராத சொல். அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் நம்ம புக் பிடிஎஃபாக கொடுத்த அந்த பிடிஎஃப்லேருந்து கொண்டு வந்த ஒரு கொஷின் தான். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னடா ஒரே மாதிரி கொஸ்டின் அப்படின்னு நினைக்க வேணாம், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்கங்கிற ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, அதாவது சுருங்குதல் அப்படிங்கிறதுக்கு அக்குதல், அறுக்குதல், அழுகுதல்லாம் மீனிங்கு. ஆகுதல் அப்படிங்கிறது வராது. ஆகுதல் அப்படின்னா உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். சொல்லப்போனால் ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் நாவினுக்கரசர் கேளா அப்படிங்கிற ஒரு வரியை கொடுத்துட்டு, இது ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின் தான். இந்த சொற்றொடரில் கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு. சொல்லப்போனால் கேளா இங்கே தான் கோடிட்டுருக்காங்க. என்னங்க இலக்கண குறிப்பு கண்டுபிடிங்க. விழித்தொடரா, ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சமா, செய்ய எனும் வாய்ப்பாடு வினையச்சமா, எதிர்மறை பெயரச்சமா? கேளா, ஓடா, வாரா, ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு டிக் பண்ணவங்களுக்கு எல்லாமே அது தவறு. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா ஒரு 2 விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ கேளா அப்படின்னா பொதுவாகவே நானே அதாவது யோசிச்சுன்னு வைங்களேன். கேளா அப்படின்னா கேளாத அப்படிங்கிறது வரும், கேட்காம. ஓகேங்களா? ஆனால்
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நாவினுக்கரசர் அதாவது திருநாவுக்கரசர் வந்து ஏதோ ஒரு குறைய நம்ம சொன்னோம் அப்படின்னா கேட்காம இருக்க மாட்டார், கேட்டுட்டு மறுபடியும் வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ கேளா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பெயரெச்சம் பெயர்ச்சொல் வந்ததுனா தான் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கேளாக்கு அப்புறம் வினையெச்சம் வந்தது அப்படின்னா அது வந்து செய்யா அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையெச்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது நாவினுக்கரசர் கேளா அப்படின்னா நாவினுக்கரசர் கேட்காம இருக்க மாட்டார், கேட்டு அருள் புரிவார் அப்படிங்கும்போது அது வினையெச்சத்தோடு தான் முடியும். ஓகேங்களா சார்? நாவினுக்கரசர் வந்து பெயர் சொல்லுதானே அப்படின்னா அது முன்னாடி இருக்குது, இதுக்கு அப்புறம் என்ன வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ கேளா அப்படின்னா கேட்காமல், கேட்டு, புரியுதுங்களா? இதே வந்து கேளா செவி அப்படின்னு வந்துன்னு வைங்களேன், கேளா செவி அப்படின்னு வந்துன்னு வைங்களேன், கேட்காத செவி, இது பெயர்ச்சொல், அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஓடா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்படி கிடையாது. ஓடா குதிரை அப்படின்னா தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ இதே இடத்துல ஓடா வந்தான் அப்படின்னு வந்துடுதுன்னு வைங்க, அப்போ அது என்னது? ஆக்சுவலாக இது வினைச்சொல்லு தானே, வினையச்சத்தோடு தானே முடியுது. அதாவது ஓடா அப்படின்னா ஓடாமல் வந்துட்டான், வந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். இது புக்கில் தகவல் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆ அப்படிங்கிற சவுண்டோடு முடியும். ஒன்று ரெண்டுக்குமே அப்படி தான் முடியும். ஆனால் செய்யாமல் முடியாமல் அப்படிங்கிற வினையச்சத்தோடு முடியும். இதுதான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களில் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இது நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான். என்ன ஆன்சர் வரும்? சொல்லப்போனால் அடிக்கோடிட்ட நானும் கோடிட்டு காட்டுறேன். இதில் எது ஆன்சர் வரும்? முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்ட்டுருக்கு. இதில் எது திரிந்த தொழிற்பெயர்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, குறில் நெடில். விடு அப்படின்னா வீடுன்னு வரும், அடு அப்படின்னா ஆடுன்னு வரும், எரி அப்படின்னா ஏரின்னு வரும். அவ்வளோதான். அப்போ பெரு, அறிவறிந்த மக்கள் பெருங்கிறது பேராக மாறி இருக்கு. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டுங்களா? அது எப்படி சார்? விழுந்தது, விழுந்ததுன்னா வீழ்ந்தது அப்படின்னு வி வரணும், அது வரல. சிறந்தவள், இது சீரந்தவள் அப்படிங்கிற மாதிரி வரும். பெற்றான் பேற்றான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது எல்லாமே தவறு தான். ஆப்ஷன் இதுதான், அதாவது ஷார்ட்கட், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததுங்க, கீழ்கண்டவற்று சரியாக பொருந்தியுள்ளது எது? அவகதி, அவகாசி, அவகாசம், அவகாரன். இது வந்து அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல்லு தான். அவகசி, அவகதி, அவகாசி. ஆக்சுவலாக வந்து இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவகாசம், சொத்துரிமை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவகாரன் அப்படின்னா திருட, அவகாரன் அப்படின்னா திருட. அவகாசி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வாரிசு, அவகாசி அப்படிங்கிறது வாரிசு. ஓகேங்களா? அவகதி அப்படின்னா அறிவு. எல்லாம் மாறி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அவகாரன்னா திருட, அவகாசினா வாரிசு. சொல்லப்போனால் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இன்னு அவகாரன் திருடன், அவகாசி வாரிசு சீசு, அவகதி அறிவு. அவ்வளோதான். அவகாசம்னா சொத்துரிமை. இது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதான் உங்களுக்கு பாருங்கள், கொண்டு வந்துருக்கு பாருங்கள். அவகதி அப்படின்னா அறிவு, அவகாசம் அப்படிங்கிறதுக்கு அமையம், சமயம், சொத்துரிமை, அவகாச முறி அப்படின்னா பாகவனம், அவகாசி அப்படின்னா மரபுரிமையான, அதான் சொத்துரிமையான, அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அவகாரன் திருடன், அவகீதம் அவதூறு. இது இந்த நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா? இதில் எது தவறான எது? லகர லகர வேறுபாடில் அலிகம் அலிகம், அழகம் அழகம். இதில் எது தவறாக கொடுத்துருக்காங்க? இதுவும் அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல், சாரி, மயங்கொலி எழுத்துக்களில் அவுட் சோர்ஸாக கொடுத்த கொஸ்டின் தான்.
ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆக்சுவலாக அழிகம்னா நுதல் தான். இந்த அழிகம் அப்படிங்கிறதுக்கு வெற்றி, அழகம் அப்படின்னாலும் நெற்றி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அழகம் அப்படிங்கிறதுக்கு இந்த கூந்தல் வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கூந்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த அழகம் வராது. ஓகே, கடைசி கொஸ்டின்னு. கீழ்கண்டவற்றில் குறிநடில் மாற்றத்தால் சரியான பொருள் தரும் இணை இது. இது சரியாக இருக்குது. விடு, விட்டு விடு, வீது மலர், சுடு வெப்பம், சூடு அறிவு, கொடு வழங்கு, கோடு மலை உச்சி. இவை அனைத்தும் ஓகே. ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஒன்றும் இல்லை. கீழ்கொண்டு குறில் நெடில் மாற்றம் அப்படிங்கும்போது என்ன வரும்? குறில் வரணும், நெடில் வரணும். அப்போ அப்படி பார்க்கும்போது விடு வீது. ஓகே, அதாவது வின்னு வருது, ஃபஸ்ட்டு அப்படி பார்த்துக்கலாம். சூ வருது, கோ வருது. சரி, ரைட்டு. அப்போ குறில் நெடில் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் அதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். விடு அப்படின்னா விட்டு விடுங்கிறது ஓகே தான். ஆனால் மலர் அப்படிங்கிறதுக்கு வி மட்டும்தான் வரும். வீணா தான் மலர். அப்போ இது தப்பு, இதை தூக்கிடலாம். சுடு அப்படின்னா வெப்பம், சுடுதல் அப்படின்னு அர்த்தம். சூடு அப்படின்னா மல்லிகை சூடு அப்படிங்கிற மாதிரி வரும், அறிவு வராது. அப்போ இதையும் தூக்கிடலாம். கொடு அப்படின்னா வழங்கு. ஆமாம், கொடு அப்படின்னா வழங்கு தான். கோடு அப்படின்னா மலை உச்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அர்த்தத்தை கொடுத்துட்டு குறில் நடில் வேறுபாடில் எது சரியான பொருள் மாதிரி கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அநேகமாக 25க்கு 25 எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரை பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணதுக்கு. மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவில் 3வது, அதாவது நாளைக்கு வந்து 3வது வீடியோ பதிவு வரும். யூனிட் 1 வைஸாக வரும். ஓகேங்களா? மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக், அதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, இல்லை என்ன எக்ஸ்ட்ரா தகவல் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை நான் கமெண்ட் பாக்ஸில் பார்த்து கூட நானும் தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? அந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மீண்டும் நாளைக்கு 3வது பார்ட் 3 அப்படிங்கிற வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். இத்துடன் கிருஷோபா அகாடமி வந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.